சில்வர்புரம் என்கிற ஒரு ஊர்ல வேலு என்கிற ஒரு தேன் வியாபாரி இருந்தாரு. அவர் டெய்லியும் தேன் எடுத்து அதை கொண்டு போய் வித்துட்டு வருவாரு. வேலு ரொம்ப உழைப்பாளியா இருந்தாரு. ஆனா அவருக்கு சீக்கிரமே கோபம் வந்துரும். ஒரு நாள் வேலு தேன் எடுத்துட்டு கடை வீதிக்கு போனாரு. வேலு போற வழியில மாதவன் என்கிற ஒரு பணக்காரன் தன்னோட நண்பர்களோடு பேசிட்டு இருந்தாரு. மாதவனுக்கு வேலுவை பார்த்தாவே சுத்தமா பிடிக்காது. மாதவன் வேலுவை பார்த்ததும் தன்னோட மனசுல ஒரு சின்ன குறும்பு எண்ணம் வந்துச்சு. மாதவன் சும்மா நக்கல் பண்றதுக்காக வேலு வரும்போது பக்கத்துல வந்து சும்மா தெரியாத மாதிரி உடம்பு லேசா இடிச்சாரு. அவ்வளவுதான், தேன் பானை கீழே விழுந்து உடைஞ்சு தேன் எல்லாம் தரையில கொட்டி வீணா போச்சு. ஐயோ, என் உழைப்பு வீணா போச்சு. மாதவா, உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னோட உழைப்ப பார்க்க உனக்கு சுத்தமா பொறுக்கலையா? நீ வேணும் தானே என்ன வந்து இடிச்சு. ஓஹோ, நானா இடிச்சேன்? இல்ல, நீதானே சரியா பார்க்காம வந்தாய். பாருங்களே, நம்ம வேலு தேன் விற்க போறானா. இந்த தேனை எல்லா வித்து அவன் பணக்காரனாக்கிடுவானா. இனிமேலாவது என்கிட்ட ஓவரா நடக்காத என்று மாதவன் சிரித்து கொண்டே சொன்னான். அதை கேட்ட வேலுவுக்கு கோபம் உச்சத்துக்கே போயிருச்சு. அந்த கோபத்துல கீழே கிடந்த கல்லை எடுத்து மாதவனை அடிக்க போனான். அப்போ பக்கத்துல ஒரு வயசான பெரியவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் வேகமா வந்து வேலுவை தடுத்தாரு. வேலு, நில்லுப்பா, கோபப்படாத. தேன் கீழே கொட்டி போனது உண்மைதான். ஆனா நீ இந்த கோபத்துல கல்லை எடுத்து அவனை அடிச்சா என்ன ஆகும் சொல்லு? நீ தான் ஜெயிலுக்கு போவ. ஒரு பானை தேனுக்காக உன் வாழ்க்கைய இழக்க பார்க்காத அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரு. பெரியவரோட பேச்ச கேட்ட வேலு கொஞ்ச நேரம் அமைதியா யோசித்தான். ஆமா, தேன் போனதுனால எனக்கு நஷ்டம்தான். ஆனா இந்த கோவத்துல நான் கல்லை எடுத்து அடிச்சிருந்தா இன்னும் தான் பெரிய நஷ்டம் வந்திருக்கும்னு நினைச்சான். உடனே அந்த பெரியவரை பார்த்து, ஐயா, நீங்க சொன்னது சரிதான். நான் என்னோட கோபத்தால பெரிய தப்பு பண்ணிருப்பேன். இனிமே என் கோபத்தை நான் அடக்கி பழக்கலன்னா இந்த தேன் மட்டும் இல்ல, என் வாழ்க்கையே வீணா போயிடும். உடனே வேலு கல்ல கீழே போட்டுட்டு மாதவனை எதுவும் சொல்லாம பெரியவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அமைதியா அங்கிருந்து வீட்டுக்கு போனான். அப்போ அவனோட மனைவி அங்க வந்தா. என்னங்க, எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் வேலு நடந்த எல்லாத்தையும் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான். இனிமேலாவது கோவப்படாம இருங்க. கோவப்படுறதுனாலதான் நிறைய பிரச்சனை வருது என்று சொன்னாள். வேலு தான் இவ்ளோ நாள் கோவப்பட்டதுனால நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இனிமேல சின்ன சின்ன விஷயத்துக்காக எப்போதும் கோவப்படக்கூடாதுன்னு தனக்கு தானே சத்தியம் செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வேலு ரொம்ப பொறுமையா தேன் சேகரிச்சு அமைதியா வித்து ஒரு பெரிய வியாபாரி ஆனாரு. அவரோட பொறுமையும் கோபத்தை கட்டுப்படுத்தினதும் அவருக்கு பெரிய வெற்றியை தேடி தந்துச்சு. கோபம் என்கிறது ஒரு பெரிய நெருப்பு. அது நம்மையும் அழிக்கும், நம்மளை சுத்தி இருக்கிற நல்லதையும் அழிக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையா இருந்தாலே போதும், நாம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.